வணக்கம். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு பாராட்டுற விதமாக தான் இந்த பதிவு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கரூரில் 41 உயிர்கள் அனாமத்தா பலியாச்சு இல்லையா? அவன் வீட்டில் சாவு வந்தால் தான் அவனுக்கு கஷ்டம் தெரியும் இல்லையா? என்ன இருந்தாலும் வேறு ஆளுங்க தானே, நம்ம 1008 கதை வெளியில் பேசிகிட்டு இருக்கலாம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த 46 பேர் உயிர் இருந்தாங்க இல்லையா? ஒரு நைட்டு ஒரு 8-8:30 மணிக்கு இறந்துருப்பாங்க. இறந்த செய்தி கேட்ட அடுத்த நொடி நம்மளுடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அப்படி சொல்லலாம், செந்தில் பாலாஜி அவர்கள், அப்படி ஒரு அமைச்சருக்கு இவ்வளோ உணர்வு இருக்கணும். ஆனால் மக்கள் மேலே துடிச்சு போய் அரை மணி நேரத்துக்குள்ளே அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டார். போய் மக்கள்லாம் சந்திக்கிறாரு. இது நம்ம வாக்காளர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நம்ம வாக்களித்து ஒரு மந்திரியை தேர்ந்தெடுக்கிறோன்னா மந்திரி இப்படி தான் இருக்கணும். அடுத்த ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே பல மந்திரிகள் அங்கே வந்துடுறாங்க. நம்மளோட துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துபாய்க்கு ஒரு முக்கியமான காரியமாக போகிறதா இருந்தார். அந்த பயணத்தை ரத்து பண்ணிவிட்டு இரவே 10 மணிக்கெலாம் அங்கே கரூர் மருத்துவமனைக்கு வந்து அடிப்பட்டவங்களாம் பார்க்குறாரு. நம்ம முதலமைச்சர், மாநிலத்துடைய முதலமைச்சர், நாமெல்லாம் 2021 தேர்ந்தெடுத்தோம். முதலமைச்சர் இரவோட இரவாக, அதாவது சம்பவம் நடந்த 10 நிமிஷத்துலேயே இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்வீட் போடுற, எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு ட்வீட் போடுறாரு. மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு. இப்படி தான் இருக்கணும். ஒரு துயர சம்பவம் நடந்தால் அதிகாரிகள் இப்படி தான் வேகமாக பணியாற்றணும். ஒரு வேலை சுறுசுறுப்பாக நடக்கணும். முதலமைச்சர் உடனே ட்வீட் போடுறாரு. முதலமைச்சருக்கு ஆதரவாக நம்மளுடைய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள், அவர் தெரியும் எவ்வளோ நல்ல மனுஷன், உடனே அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ வேலை செய்கிறாங்களேன்னு. இரவோட இரவாக முதலமைச்சர் தனி விமானத்து மூலமாக கரூர் போய் அங்கே போய் மருத்துவமனையில் பார்க்குறாரு. சம்பவம் நடந்த 3 மணி நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டுமே அங்கே இருக்குன்னும் போது தமிழ்நாட்டு அரசாங்கம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அங்கே போய் உயிரிழந்த எல்லாருக்கும் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறாங்க எல்லாருமே சேர்ந்து. அது மட்டும் இல்லை, 40 பேர் கிட்டத்தட்ட அன்றைக்கி இரவு 40 பேருடைய உடம்பு 3 மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நல்லபடியாக அந்த பாடியை அவங்க சொந்தக்காரன்ட்ட கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்களாம் பொதுவாக நடக்கும் இல்லையா, நம்ம இறந்துட்டோம்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு இழுத்தடிப்பாங்க, பொதுமக்கள் ரோட்டில் பேசுவாங்க, மீடியாவில் பேசுவாங்க, எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் அண்ணன் இறந்தார், இன்னும் பிரச்சனை இருக்குன்றாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணலன்றாங்கன்னா. அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அவங்களாம் கஷ்டப்படக்கூடாது, புலம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே எல்லா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இரவோட இரவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. அப்போது ஒரு அரசாங்கம்னா இப்படி தான் இருக்கணும். அதாவது இவ்வளோ வேகமாக செய்தவர்கள் இதே மாதிரி மற்ற எல்லா காரியத்திலும் பண்ணணும் அப்படின்னு தான் பொதுமக்களாக நாங்கள் விரும்புகிறோம். என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம்னா, இந்த கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு 60 பேர் இறந்தாங்க இல்லையா, அங்கேயும் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அங்கே இந்த மாதிரி எதுவும் வெளியில் வரல, இல்லை பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு அது தெரியல. ஏன்னா இதெல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க, அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அன்பில் மகேஷ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுட்டார் அங்கே போய் கரூரில். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுக்கு கலங்குது. ஏன்னா ஒரு அமைச்சர் பொதுமக்கள் உயிர் போகும்போது இப்படி அழுறாருன்னும் போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா மக்கள் மேலே அக்கறையாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் இவங்க பண்ணலை, தெரியல. ஒரு வேளை பண்ணியிருக்கலாம், நாங்கள் வீடியோ பார்க்கலையா இல்லை வீடியோ ரிலீஸ் பண்ணலையான்னு தெரியல. அடுத்தது இந்த மாணவி ஸ்ரீமதின்னு ஒரு மாணவி, அதே கள்ளக்குறிச்சியில் தான் ஒரு பள்ளியில் இறந்ததாக சொன்னாங்க இல்லையா. அது சூசைடா கொலையா அது எதுவும் நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு எப்போவுமே பரபரப்பான செய்தி மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் அடுத்த பரபரப்பு செய்தி போயிடுவோம் இல்லையா. அதோடைய முடிவு என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த ஸ்ரீமதி வழக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் மேலேருந்து கீழே விழுந்து இறந்துச்சு அந்த பாப்பான்றது மட்டும் தெரியும். அப்போது நம்ம அமைச்சர் அந்த அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் அங்கே போயிருக்கலாம். ஏன்னா மாணவி தானே, தெரியல அவர் போனாரான்னு தெரியல. ஒருவேளை போயிருக்கலாம், அங்கேயும் ஒரு ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம வீடியோ பார்க்காம இருந்திருக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, அந்த ஜல்லிக்கட்டு அப்போலாம் கலவரம் வந்தது. தூத்துக்குடி சம்பவத்தில் 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அங்கேயும் அப்போ அதிமுக ஆட்சி. ஒருவேளை ஆட்சியில் இருக்கும்போது தானே துரிதமாக செயல்பட முடியும். அப்போது திமுக எதிர்கட்சி தான். அதனால் அப்போ அவங்க இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்போ அதிமுக விட மாட்டாங்கல்ல. ஆனால் அதிமுகவும் அப்படி பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி வீடியோலாம் நான் பார்க்கல. சரி, எப்படியோ இந்த மாதிரி மக்களுக்கான துயர சம்பவம் நடந்தால் அரசு இப்படி தான் செயல்படணும் அப்படின்றதுக்கான இப்போ இருக்கிற திமுக அரசுக்கிட்டேருந்து நம்ம எல்லாம் பாடம் கற்றுக்கணும். நன்றி, வணக்கம்.